அறிமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் தீவிரவாத நடவடிக்கைகள் இதுவரை குறைந்திருப்பதாக தீவிரவாதிகள் தலைமை ஜம்மு காஷ்மீரில் உபேந்திர திவேதி கூறியுள்ளார். அதில் 60% சாணக்கியா பாதுகாப்பு உரையாடல் அறிமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இந்த ஆண்டில் இதுவரை மொத்தம் 31 தீவிரவாதிகள் ஜம்மு காஷ்மீரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அதில் 61% பேர் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்றும் குறிப்பிட்டார். எந்த வடிவத்தில் போர் வந்தாலும் அதனை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருப்பதாக கூறிய உபேந்திர திவேதி தீவிரவாதத்தை முன்னிறுத்துவோருக்கும் நிதி ஆதரவு அளிப்போருக்கும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என உறுதியளித்தார். தீவிரவாதம் இந்தியாவிற்கு அச்சுறுத்தலாக இருந்தாலும் வளர்ச்சிக்கே முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தீவிரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒன்றாக பயணிக்க முடியாது என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் தெரிவித்தார். 88 மணி நேரம் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை வெறும் ட்ரைலர் தான் என குறிப்பிட்ட அவர் இது போன்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்திய ராணுவத்தின் முத்திரை பதித்த சர்வதேச கருத்தரங்கமான சாணக்கியா பாதுகாப்பு உரையாடல் நிகழ்ச்சி புதுதில்லியில் வரும் 27 மற்றும் 28 தேதிகளில் நடைபெற உள்ளதாகவும் உபேந்திர திவேதி தெரிவித்தார்.